இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஸ்டஃப்டு கோவக்காய் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கோவக்காய், எண்ணெய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், புளி கரைசல், கறிவேப்பிலை, உப்பு, வதக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், சட்னி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய், அதாவது இதை வந்து தொண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க சில பேரு. இப்போ இந்த ஸ்டஃப்டு கோவக்காய் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கோவக்காயை 2 முனையும் நல்லா கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோவக்காயும் இந்த 2 முனையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இத ரொம்பவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லேசா இப்படி கட் பண்ணி ஒரு காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மஞ்சத்தூள், அத நல்லா கையால நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள நல்லா தடவிடணும். ஒரு இதுலயும் மஞ்சத்தூளும் உப்பும் ஒரு காய் உள்ளயும் இந்த மாதிரி நம்ம தடவணும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் மஞ்சத்தூளையும் உப்பையும் இப்படி இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி தடவினதுக்கு அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது புளிய கரைச்சி விட்டுட்டு இந்த புளி கரைசல இந்த காய் வந்து கொஞ்சம் அதுல அப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த புளியோட மொத்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடணும். இப்ப நானு புளி கரைசல இதுல விடுறேன். ரொம்ப நிறைய வேண்டாம் புளி, ரொம்ப புளியை போட்டு நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு. இப்ப நல்லா புளி கொதிக்கிறது. இதுல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதுல உப்பு மஞ்சத்தூள் பண்ணிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல போட்டணும். இதுல இந்த புளி கரைசல் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி மொத்தமா அதுல இறங்கணும். இறங்கி அது ஃபுல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சம் லேசா நம்ம அப்போ இந்த மாதிரி லேசா இதை பரட்டிக்கணும். பாருங்க, இப்போ நல்லா இந்த புளி ஃபுல்லா தண்ணி எல்லாம் வத்தணும். அதுல தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த வானலியில அந்த புளி தண்ணி மொத்தமும் இந்த காயில அப்படியே இறங்கணும். ஃபுல்லா ட்ரை ஆகணும். அந்த தண்ணியே இல்லாம அது ட்ரை ஆகணும். இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இப்போ இந்த காயில இந்த புளியோட கரைசல்லாம் அப்படியே இறங்கிட்டு இத வந்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இந்த வானலியில எண்ணெய், இந்த எண்ணெயில இந்த காயை நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே பொரிக்கணும். நல்லா ஃபுல்லா பொரிச்சு அந்த காயை பார்த்தீங்கன்னா கலரே மாறிடும் உங்களுக்கு பொரிக்கும் போது. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும் இருக்கும். அதுக்குள்ள நான் வந்து இங்க வெங்காய சட்னி, நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி இதுல பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை என்னன்னா கடைசியில என்ன பண்ண போறோம், இந்த காயை நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெங்காய சட்னி அதுல தடவி நம்ம வச்சுட்டோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். நல்லா கொஞ்சம் கொதிக்கிறது, எண்ணெய் நல்லா கொதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த காய் வந்து நல்ல கலர் மாறி அழகா நான் பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும். அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். பாருங்க, எண்ணெய் வந்து காயறது பாருங்க. இப்போ நான் ஒரு பீஸா நான் இதுல போடுறேன். நம்ம இதுல வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுக்கிறதுனால புளியோட கரைசலும் அதுல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். புளிப்பு உப்பு எல்லாம் சேரும்போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு தான் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு இந்த காய் வந்து நல்லா பொரியும். அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் இருக்கணும். இதுல கொஞ்சம் இது கொஞ்சம் நிதானமா தான் செய்யக்கூடிய காய் இது. இப்போ நம்ம செய்யற டிஷ் இப்போ கொஞ்சம் நிதானமா தான் செய்ய முடியுங்க. காயோட கலர் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ பச்சை கலர்ல இருக்குங்களா, பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறும். இப்போ இந்த மாதிரி பாருங்க, இப்போ கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல ஆனும். இந்த கோவக்காய் பாத்தீங்கன்னா பச்சை கலர் போய் இப்ப பாருங்க எல்லாம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை இந்த தட்டிலே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி
நம்ம பொரிச்சு இது நல்லா எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டஃப்டு கோவக்காய் இனிமேதான் இதுக்கு வேலை இருக்கு. இது உள்ள நான் வெங்காய சட்னி எல்லாம் தடவணும். இது கொஞ்சம் நல்லா ஆறணும், கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே இப்போ பார்க்கலாம், ஆறிடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஆறத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எப்பயுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுல இந்த வெங்காய சட்னி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா கலந்துடணும். நம்ம ஏற்கனவே இதில் வந்து பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ அந்த மாதிரி வதக்கி தான் பண்ணிருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப உள்ள இப்படி அகலமாக்கினதுக்கு அப்புறம் வெங்காய சட்னியை இதுல ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் வெளில வராதபடிக்கு நம்ம பார்த்து ஸ்டஃப் பண்ணணும். வெளியில வந்தாலும் மீதி இருக்கிறத அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு கோவக்காயிலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கோவக்காயிலும் பண்ணணும். ஒரு கோவக்காக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா நல்லா போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு காயிலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோம். இல்லை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். இப்போ மேலே கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை. சுவையான ஸ்டஃப்டு கோவக்காய் உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி தெரிஞ்சுட்டு உங்களுக்காக நான் சொல்றேன். கோவக்காயை 2 பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுவில் கொஞ்சமா கட் பண்ணுங்க. கட் பண்ண உடனே அதுல உப்பையும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா தடவிடுங்க. தடவி அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானலியில கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி விட்ட உடனே நம்ம உப்பு மஞ்சத்தூள் கலந்த அந்த கோவக்காயை அதில் போட்டு நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் நல்லா அதை எடுத்துருங்க. நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில திருப்பி நிறைய எண்ணெய் விட்டுட்டு அதுலயே நம்ம கோவக்காயை பொரிச்சு நல்லா எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி சட்னி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகாய் தூள் கொஞ்சமா உப்பு எல்லாம் கலந்து நல்லா அந்த பேஸ்டையும் இந்த கோவக்காயை நல்லா கலந்துட்டு அது உள்ள நல்லா தடவிட்டு அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு மேல அலங்கரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. சுவையான ஸ்டஃப்டு கோவக்காய் உங்களுக்காக தயாரெடுத்து அவல் பொரி